சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். தேவபுத்திரர், second part. What is the difference between medical treatment for sickness and spiritual divine healing? அவங்க மருத்துவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, உடலுக்கு மருந்து கொடுக்கிறார்கள். உடல் பூமியிலிருந்து எடுக்கப்பட்டது. பலவித பொட்டாசியம், சோடியம், அயன், கால்சியம் எல்லாம் இருக்குது உடலில். அது எது குறைஞ்சிருக்கோ அதுக்கு தக்க அவங்க கெமிக்கல் வச்சு ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் காட் ட்ரீட்ஸ் த சோல். தேவனுடைய வார்த்தையானது சரீரத்தை அல்ல, அது ஆவியில் சுகத்தை கொடுக்கிறது. அந்த ஆவியில் கொடுக்கும் சுகம் அப்படியே சரீரத்துக்கு வருகிறது. ஸோ மெடிக்கல் டாக்டர்ஸ் ட்ரீட் வித் கெமிக்கல்ஸ். God treats through the soul, through the spirit. ஆவியிலே வசனத்தை கொண்டு குணப்படுத்துகிறார். கர்த்தர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். வசனம் இருக்கு. லூசிஃபர் அவனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் தானாக வாசிக்கும். அதுக்கு தக்க அந்த கற்கள் ஒளியை வீசும். அந்த இசை கேட்டபடி ஒளி வீசும். இவன் நின்றுக்கிட்டே இருப்பான். என்னைக்கு அவன் உள்ளத்தில் ஏன் நான் இவரை வர்ஷிப் பண்ணும், எனக்கு தான் லைட் அழகாக அடிக்குது, இசைக்கருவிகள் இருக்குது, என்னையே மற்றவங்க வர்ஷிப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்ச போது அவன் விழுந்து போனான். லூசிஃபர் ஒரு ஆசாரியன், ராஜாதி ராஜாவுக்கு ஆராதனை செய்கின்ற ஆசாரியர். நம்மளை ஆண்டவர் 1 பேதுரு 2:9 ராஜரீக ஆசாரிய கூட்டம்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்? லூசிஃபர் அவனுடைய போஸ்டர் பதவியை இழந்த பொழுது he was ousted, he was dismissed. அந்த இடத்துல ஒரு வேக்கன்சி விழுந்தது. வேக்கன்சி விழுந்த இடத்துல அவர் என்ன சொன்னார்னா, மனு குலத்தில் உள்ள மனிதர்களை அந்த இடத்தில் வைக்கிறேன். நாக்கும் உதடும் ஆராதனை செய்வது உடலின் ஒரு பகுதி. நடனமாடி ஆராதிக்கும் பொழுது உன் உடல் முழுவதும் ஆராதிக்கிறது. அதனால தான் God likes. There is a scripture verses which says, நம்மளை பார்த்து ஆண்டவர் பாட்டு பாடுகிறார் சந்தோஷத்தினால. The Lord sings over us. சந்தோஷம் ஆயிடுச்சுன்னா பாட்டு வரும். சின்ன பிள்ளைங்களுக்கும் அப்படி தான். அப்பா வந்துட்டார்னா உடனே பாட்டு பாடும், குதிச்சுட்டு பாட்டு பாடும். லூசிஃபருக்கு இசைக்கருவிகள் இருந்தது. ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கெல்லாம் இசைக்கருவி கிடையாது, பாடியில் இசைக்கருவி கிடையாது. நான் என்ன செய்ய போகிறேன், ஆவியானவரை உங்களுக்கு தரப்போகிறேன். இசைக்கருவிகளை ரீப்ளேஸ் பண்ணது ஹோலி ஸ்பிரிட். அதுதான் யோவான் 4:23 ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று வசனத்தில் சொல்லப்பட்டது. அங்கே எரிகோவின் மதிர் சுவர் விழுவதற்கு முந்தி ஆண்டவர் 7 ஆசாரியர்கள் பூரிகைகளை எடுத்து அவர்கள் முதல்ல ஊதணும். அந்த ஃப்ரீக்வன்சிஸ் தான் வால் விழும். வால் அந்த சுவர் விழுந்ததுக்காக இவர்கள் ஆர்ப்பரிப்பார்கள். இவர்கள் ஆர்ப்பரித்ததினால் சுவர் விழவில்லை. ஆசாரியர்கள் எக்காலம் ஊதினதினால் அந்த ஃப்ரீக்வன்சி விழுந்துருச்சு. எனக்கு சிலர்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் கிட்னியில் ஸ்டோன் இருக்குது, கேல் பிளேடரில் ஸ்டோன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன், எரிகோவின் மதில் சுவர். எரிகோவின் மதில் சுவர் பார்த்திங்கன்னா, அந்த மதில் சுவரில் ஒரு ரதம் ஓடலாம். அவ்வளோ பெரிய சுவர். 2 சுவர், அவுட்டர் வால், இன்னர் வால். அந்த அவுட்டர் வால்க்கு அப்புறம் அகழி இருக்கும், தண்ணி இருக்கும், தண்ணிக்குள்ளே முதல்ல இருக்கும். அதனால் அதில் போகணுங்கிறவங்களுக்கு அந்த தண்ணியை கடந்து முதல் சுவரை கடந்து 2வது சுவரை கடந்தால் போடும். அப்படி தடுப்பு இருந்த எரிகோவின் மதிர்ச்சுவரை ஆண்டவர் சொன்னார், பேசாதே, 7 நாள்
பேசாதே. He gave permission to the priests. ஆசாரியர்களுக்கு அவர் அனுமதி கொடுத்தார். என்ன செய்துக்க? எக்காலம் ஊதுறதுக்கு. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் plays a very vital role in bringing the presence of God. அதுக்கப்புறம் 1 பேதுரு 2:9 சொல்லுது, ராஜரீக ஆசாரிய கூட்டம். அவன் ராஜாவுக்கு ஆராதனை செல்லும் லூசிஃபர், பழைய பேரு டேனியல். டேனியல் இருந்த இடத்துல நம்மளை அப்பாயின்ட் பண்ணிட்டார். மனிதனை படைத்த தேவன் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து மனிதகுமாரனாய் நடந்து, உண்மையில் அவர் தேவகுமாரன் தான். கொலோசியர் 2:9 படி தேவத்துவத்தின் பரிபூரணம், the fullness of Godhead was bodily present in Jesus. அதை அவர் பயன்படுத்தி இருந்தார்னா உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போகிறேன்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன சொல்லிடுவோம்? தேவத்துவத்தின் பரிபூர்ணத்தை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் அற்புதத்தெல்லாம் சொல்லிவிட்டு எங்களையும் அதை மாதிரி செய்வேன்னு சொல்கிறீங்க. எப்படி சாத்தியமாகும்? அவர் மனிதகுமாரனாக நன்மை செய்கிறவராய் நடை போட்டு ஏன் சிலுவையில் மரித்தார்? நாம் பட்ட பாவ கடனை பாவம் செய்யாத அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி அந்த கடனெல்லாம் அழிச்சார். கடனெல்லாம் அழிச்சிட்டதுனால அதை நம்ம புரிந்து கொள்ள, எவ்வளோ அழிச்சாருன்னு அந்த தியாகத்தை நம்ம புரிந்து கொள்ளலை. சன்ஸ் ஆஃப் காட் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட். அவர் மனித குமாரனாக நடை போட்டார். தேவகுமாரனாய் இருந்த இயேசு கிறிஸ்து மனித குமாரனாய் நடை போட்டது 83 தடவை சொல்லியிருக்குன்னு சொன்னேன். எதுக்கு அப்படி நட போட்டார்? தேவகுமாரனாவே நட போட்டிருக்கலாமே. நமக்கு மாதிரியாக இருக்கும்படி, நம்மை தேவகுமாரனாக மாற்றும்படி. அதனால தான் இந்த ரகசியத்தை தெரிஞ்ச அப்போஸ்தலனாகிய பவுல் 1 யோவான் 4:17 அவர் இருக்கிற வண்ணமாய் இந்த பூவுலகில் நாம் இருக்கிறோம். அவர் உலகத்தில் இருக்கிற வண்ணமா இல்லை. ஜான் இதை கிபி 95 எழுதுறார். இயேசு கிறிஸ்து கிபி 30ஆம் ஆண்டு பரலோகத்துக்கு போயிட்டார். யோவான் அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் இருக்கிறோம் என்று சொன்னது இயேசு கிறிஸ்து பரமேறியதற்கு பிறகு சுமார் 65 வருடங்கள் பரலோகத்தில் இருந்த இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொல்றாரு, அவர் பரலோகத்தில் எவ்வளவு வல்லமையாக இருக்கிறாரோ அதை போல நாம் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அப்படின்னா we are the sons of God. Unusual power is going to come. சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரித்ததனுடைய மகிமை இந்த உலகம் காணப்போகிறது. ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து இப்போ எங்கே இருக்காரு? உங்களுக்குள்ள இருக்கார். சரி, 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாதிருக்க, வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாதிருக்க. வானாதி வானங்கள் அவரை அடக்க முடியாது, அவ்வளோ பெரிய. அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டி, எப்பா நீங்க இந்த ஷேர் போட்டிருக்க உட்காருங்கன்னு சொல்லக்கூடிய வல்லமை உள்ளவன் யார்? வானாதி வானங்களே கொள்ளாது. அவர் சந்நிதியில் தூபம் காட்டுகிறதற்கே ஒழிய வேறே முகாந்தரமாய் அவருக்கு ஆலயம் காட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம்? நான் ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கேன், இதுதான் உலகத்திலே பெரிய ஆலயம். அந்த ஆலயத்தில் அவர் கொள்ள முடியாது. உலகம் அவரை கொள்ள இயலாதிருக்க அவருக்கேற்ற ஒரு இருப்பிடம் யாரால் கட்ட முடியும் என்று சாலமன் ராஜா அவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டி முடிச்சிட்டான். நீங்கள் என்ன சொன்னீங்க? கர்த்தர் எங்கே இருக்கார்? உள்ளே இருக்கார். உள்ளே என்ன இருக்குது? கல்லீரல், மண்ணீரல், இதயம், இறப்பை, கிட்னிஸ், இதுதான் இருக்குது. அப்போ வானாதி வானங்கள் கொள்ளாத ஆண்டவர் எங்கே உட்கார்ந்துருக்காரு? அவர் மாத்திரமா? அவர் என்ன சொல்றாரு பாப்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து, நாங்கள் யாரு? ஏசப்பா,
பிதா ஆவியானவர். நாங்கள் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். அவனோடு வாசம் பண்ணுவான். எனக்கு புரியல, என்னோட வாசம் பண்ணுறதுக்கு எங்கே இடம் இருக்குது? 3 பேரும் வர்றதுக்கு இடம் இல்லை. Then the Lord revealed to me, you pull out your spirit அப்படின்னார். My spirit is so big. நோவாவின் நாட்களிலே ஜோடி ஜோடியாய் நோவா கெட்டிய பேழைக்குள் அவ்வளோ மிருகங்களும் போச்சு. அவ்வளோ மிருகங்களுக்கும் அத்தனை நாளுக்கு சாப்பாடு. மாட்டுக்கு வைக்கோல், யானைக்கு கரும்பு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான உணவு. 40 நாளுக்கு உணவு. எவ்வளோ உணவு சேர்த்துருக்கணும்? பட்னியாக போட முடியுமா? ஃபாஸ்டிங் உங்களுக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? சிங்கம் கடிச்சிடுமே. அவ்வளோத்தி வச்சாரு. எப்படி ஆண்டவரை வச்சிங்க அப்படின்னா, உன்னுடைய ஆவி எக்ஸ்பேண்ட் ஆனது போல் நோவா செய்த பேழை எக்ஸ்பேண்ட் ஆச்சு. எல்லாம் உள்ளே போனவன் இடம் இருந்தது. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ இட் இஸ் த ஒர்க் ஆஃப் காட். காட்ஸ் ஒர்க், தெர் இஸ் நோ லிமிட்டேஷன் ஆஃப் டைம், லிமிட்டேஷன் ஆஃப் ஸ்பேஸ், லிமிட்டேஷன் ஆஃப் மேட்டர். அதனால் கர்த்தரால் ஒரு பொருளை இன்னொரு பொருளாய் மாற்ற முடியும். அவரால் தண்ணீரை திராட்சரசமாக மாற்ற முடியும். அவர் என்ன சொல்லியிருக்கார்? நான் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். இது வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸில் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு. The expansion is based on the quantum entanglement. If you know quantum physics, you will understand that. Anna Mendes Ferrell, அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் சொன்னார், மகளே, இந்தியாவுக்காக நீ போய் ஜெபம் பண்ணு. எங்கே போய் ஜெபம் பண்ணு தெரியுமா? இமயமலை உச்சியில் போய் ஜெபம் பண்ணு. இது ஒரு பொம்பளை, அன்னா மெண்டஸ் ஃபெரல். உடனே அந்த அம்மா சரி, ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஃபெரல், ஐ ஆம் கோயிங் டு இந்தியா. எங்கே போகிற? நார்த் இந்தியா. எதுக்கு போகிற? இமயமலை ஏற போகிற. இமயமலை ஏற போறியா? இமயமலை ஏறி உச்சியில் போய் நான் இந்தியாவுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். இது உண்மையில் நடந்த சம்பவம். எப்படி நடந்த சம்பவம்னு சொல்கிறேன். ஐ ரோட் டு அன்னா மெண்டிஸ் ஃபெரல் அண்ட் செட், இமயமலையில் நடந்ததுக்கு நீங்கள் ஏதாவது சிடி எடுத்தீங்களான்னு. கொஞ்சம் தூரம் வரைக்கும் சிடி எடுத்தோம், நான் அந்த சிடி அனுப்புகிறேன்னு. சி சென்ட் மீ த சிடி. பனிமலையில் அவங்க நடந்து போகிறாங்க, மலை ஏறுறாங்க. ஒரு லேடி ஒரு கட்டத்தில் அவங்க வச்சுருந்த பேட்ரி ஆஃப் ஆயிடுச்சு. இருட்டு, ஒன்றும் தெரில. இந்த மாதிரி டைம், ஸ்பேஸ் அண்ட் மேட்டர் மூணையும் the sons of God will overcome. Time can be compressed, time can be expanded. Bruce D. Allen மீட்டிங்கில் அவர் சொல்லிக் கொடுத்தாரு, your body will be blue. அவர் கேமராமேன் ஒன்று அரேஞ்ச் பண்ணி என்னை ஃபோட்டோ எடு அப்படின்னாரு. ப்ரூஸ் டி ஆலன், பேரை சொல்கிறேன், BRUCE D ஃபார் டாக், ஆலன் ALLEN. நெட்டில் போய் பாருங்கள். ப்ரூஸ் டி ஆலன் சொன்ன இது பண்ண உடனே ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்தார். முடிஞ்ச 6 மாதத்துக்கு ஃபோட்டோ அனுப்பவே இல்லை. இவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணார், ஆமாம் நான் உன்னை ஃபோட்டோ எடுக்க சொன்னேன், ஃபோட்டோ எடுத்தியா இல்லையா? ஃபோட்டோ ஒன்றும் அனுப்பலையேனார். ஃபோட்டோ அனுப்புகிற மாதிரி இல்லை. என்ன சொல்கிற? அனுப்புகிற மாதிரி இல்லை? உங்கள் கேமரா சரியாச்சு இல்லையா? நீ தான் ப்ரொஃபஷனல் கேமராமேன் ஆச்சே. உங்கள் உடல் இருந்த இடத்துல நீல நிறத்தில் தான் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, அதுக்குள்ள உள்ளே பார்க்க முடிகிற மாதிரி இருக்குது அப்படின்னாரு. ஆண்டவர் அவருக்கு சொல்லியிருந்தார், யுவர் ஸ்பிரிட் மேன் வில் டூ கிரேட் திங்ஸ் அப்படின்னு. அந்த அனுபவத்துக்கு பின்பு அவர் மாறிட்டார். ஓகே. ப்ரூஸ் டி ஆலன் சிங்கப்பூரில் 85 பேர் வச்சுட்டு அவர் மீட்டிங் நடத்திட்டு இருக்கும்போது, தி லார்ட் டோல்ட் ஹிம், டேக் ஆல் ஆஃப் தம் டு ஹெவன், ஆல் 85. By faith, all the 85 people attended the conference, including children, visited heaven. Bruce D. Allen.
அதே மாதிரி மைக்கேல் வேன் வில்மன், another man. இந்த கடைசி காலத்தில் நம்ம சாதாரணமான மனிதர் அல்ல. சிலுவையில் நமக்காய் தேவகுமாரன் மரித்த ஒரு மனிதன் பிசாசின் கையிலிருந்து இரத்தத்தை செலுத்தி விலைக்கு வாங்கினார். அப்போ நம்ம எப்படி சாதாரண மனிதனாக இருக்க முடியும்? கிறிஸ்து தலை, நாம் சரீரம். நான் யோசிப்பேன், தலை கிறிஸ்துவாக இருக்கும்போது சரீரம் சிக்காகுமா? சிக்காகுது, ஆகாது. ஆன மாதிரி தெரிஞ்சால் பிசாசு என்னமோ ஒரு டூப்ளிகேட் சிக்னஸை கொண்டு வச்சிருக்கான். அவன்கிட்டே சொல்வேன், உன் சிக்னஸை எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது கொண்டு கொடு அப்படின்னு சொல்லுவேன். உடனே சரியாயிரும். நம்ம நோய்க்காக படைக்கப்படவில்லை. வயசானால் ஒரு நோய் வந்தால் தானேங்க சாவு வரும். என்ன நோய் வேண்டாமா அப்படின்னு? நோய் வேண்டியதில்லை, ஆரோக்கியமாக சாகிறது டைம் வந்த உடனே. இடபிள்யூ கென்யன், டேடி பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி, வில் யூ கம்? அவர் பிறப்பு பண்ணார். ஆண்டு சொன்னால் உன் ஊழியம் முடிஞ்சு போச்சுப்பா, நீ வான்னு. ப்ரைஸ் த லார்ட் அப்படி சாதிச்சிட்டார். ஸ்மித் விகில்ஸ்வர்த், அவங்க பாஸ்டர் செத்து போயிட்டார். இவர் ஃபியூனரலுக்கு போயிருக்காரு. ஃபியூனரல் போயிட்டு வெஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டு வரலான்னு போது, ஸ்மித் உன் பாஸ்டரோட உன் உயிரும் கொடுத்துரு, ஆண்டவரே பிதாவே உன் கையில் ஆவியை கொடுக்குறேன், வெஸ்ட்ரியில் விழுந்துறார். இதெல்லாம் நம்ம நினச்சிட்டோம் ஒரு நோய் வந்து தான் சாகும் அப்படின்னு சொல்லிட்டு, டெங்கு வருதா பாருங்க. தொட்டு தொட்டு பார்த்துக்கிறேன். உங்களை சொல்கிறேன், நான் கூட தொட்டு பார்த்துக்கிறேன். ஏன் விசுவாசம் அவிசுவாசம் யாரை விட்டது? 1 கொரிந்தியர் 2:12-13. 1 Corinthians 2:12 and 13. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காட்டுகிறோம். இது ஆவிக்குரியவர்களா இல்லை என்றால் உங்களுக்கு புரியாது. ஆனால் நீங்கள் ஆவிக்குரியவங்களா புரியும். அதனால் இந்த சிடி வாங்கி போட்டு பார்த்து, கர்த்தாவே எனக்கும் சன்ஸ் ஆஃப் காடாக மாறணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, யூ வில் பிகம் சன்ஸ் ஆஃப் காட். நோ சிக்னஸ், நோ மைக்ரேன் ஹெடேக், டோட்டல் ஹீலிங். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து முதல்ல உலகத்துக்கு வந்தபோது எதுக்கு வந்தார்னா, பாவங்களை நீக்க வந்தார். அவர் வருகைக்கு முன்பு மறுபடியும் வர்றாரு. எதுக்குன்னா ரட்சிப்பு கொடுக்கல, கொடுத்தாச்சு. மறுபடியும் அவர் எதுக்கு வர்றாருன்னா, நமக்குள்ள புகுந்து நமக்குள்ள வாசம் பண்ணி, ஆத்மாவில் வாசம் பண்ணி, அவர் செய்ததை விட மேலான கிரியைகளை செய்ய வைக்க அவர் வர்றார். 2ஆம் தரம் வர்றார். 2ஆம் தரம் மரிக்க வராரா? அவர் ஒரே தரம் மரிக்கணும்னு எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. 2ஆம் தரம் வரார். இந்த சத்தியத்தை யாரும் இது வரைக்கும் பேசலை. பைபிளில் வசனம் இருக்குது, அந்த வசனத்தை 2ஆம் வருகைன்னு எடுத்துட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், 2ஆம் வருகை இல்லை, 2ஆம் தடவையாக இந்த உலகத்தில் 2ஆம் வருகைக்கு முன்னாலேயே நான் வர்றேன், வந்துட்டேன். அதை எடுத்து வாசிங்க, எபிரேயர் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு, அநேகருடைய உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு, ஒரே தரம் வந்தார், பலியிடப்பட்டார். நமக்கெல்லாம் பாவங்கள் எல்லாம் போயிடுச்சு. அடுத்தது, தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள், சன் ஆஃப் மேனாக நான் வாழ்ந்து சன் ஆஃப் காடாக உங்களை மாற்றுறதுக்கு நான் 2ஆம் தரம் வரேன். முதல் தரம் வந்தது பாவத்தை நீக்க. இப்போ 2ஆம் தரம் வர்றது எல்லாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க.
சிலர் தான் எதிர்பார்ப்பாங்க. சிலர் எதிர்பார்ப்பாங்க. யார்? விக்டர் ஞானராஜ் எதிர்பார்க்கார். அவருக்குள்ள இயேசு வந்துட்டார், அற்புதங்களை செய்கிறார். அப்போ 2ஆம் தடவை நான் வரேன். எதுக்கு? உங்களை தேவகுமாரனா மாத்துறது. தமக்காக காத்து கொண்டிருக்க எல்லாரும், ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் 2ஆம் வருகைக்காக காத்திருக்கோம். ஆனால் 2ஆம் வருகைக்கு முன்பு ஏசப்பா உள்ள வந்து நம்மளை அவரே மாதிரி மாற்றி நம்மளை தேவகுமாரன் ஆக்கி நம்மளை ஒரு சுழட்டி உலகம் பூரா அசைக்க வச்சு அதுக்கப்புறம் தான் அவர் வருவார். இதற்கு எதிர்பார்க்கிறவர்களுக்கு தான் அவர் இப்படி வருவார். அவர் வரார். ராப்சருக்குல்ல, அதுக்கு முந்தி வரார். எதுக்கு? உலகத்தில் நேற்று வரைக்கும் ட்ரம் அடிச்சுக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு செத்தவனை எழுப்புறான். இல்லைன்னா என்ன ஆகும்? என்ன ட்ரம் செத்தத்தை காணுமே, ஆள் போயிட்டாருங்க வியாழக்கிழமையே அப்படின்னு சொன்னான்னா ட்ரம் அடிக்கவும் போயிட்டான் ஆகும். ஆமாம், இங்கே ஒரு ட்ரம் அடிச்சுட்டு தானே இப்போல்லாம் செத்தவங்களை எழுப்புறானாமே அப்படின்னு இருந்தால் உலகத்தில் அவர் எதுக்கு மறிச்சார்னு தெரியும். அதனால இந்த எதிர்பார்ப்பு. அவர் சொன்னார், திஸ் மெசேஜ் யூ ப்ரீச், நாட் டெல்லிங் பீப்புள் டு பி ஸ்பெக்டேட்டர்ஸ் பட் பார்ட்டிசிபன்ட்ஸ் இந்த சன்ஸ் ஆஃப் காட், டாட்டர்ஸ் ஆஃப் காட்னு. அப்படிங்களா? அப்போ எங்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வருவார், நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. ஸ்பெக்டேட்டர்ஸ். கிரிக்கெட் விளையாடுறோம், 10-11 பேர் விளையாடுவான். பார்க்குறவங்க விளையாட ஆயிரக்கணக்கில் பார்ப்பாங்க. ஆண்டவன் என்ன பார்ப்பாங்க? அவங்களுக்கு என்ன வேலை? சிக்ஸர் அடித்தா கை தட்டுவான், அவ்வளோதான். ஆனால் அங்கே விளையாடுறவன் என்ன செய்வான்? கப்பை வாங்குவான், ஆயிரக்கணக்கான ரூபாய்க்குள்ள செக்கு வாங்குவான். அதனால் ஆண்டவர் சொன்னார், டோன்ட் பி ஸ்பெக்டேட்டர்ஸ். மேட்ச் பார்க்குறவனா இருக்காத, மேட்ச் விளையாடுறவனா இரு. தேவகுமாரனை பற்றி செய்தியை கேட்கிறவனா இருக்காத, நீ தேவகுமாரனா குமாரத்தியா மாறு. அதுக்கு தான் இந்த பிரசங்கம் பண்ணுறேன் உங்களுக்கு. தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார், ரட்சிப்பை அருளும்படிக்கு. ரட்சிப்புங்கிறது ஜோசோ. அந்த ஜோசோ வேர்டுக்கு 6-7 மீனிங் இருக்கு. அது சிலுவையில் இயேசு சம்பாதித்த ரட்சிப்பை குறிக்கவில்லை, ஹீலிங்கை குறிக்கிறது, ஹோல்னஸை குறிக்கிறது, முழுமையை குறிக்கிறது. அதுக்காக வர்றாரு ஏசப்பா. அதனால் இதில் ஒன்று ஆண்டோட்ட கேட்டேன், இது அதுதான் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னாரு. அவர் சொன்னார், டேக் த ஒரிஜினல் பைபிள் அண்ட் சி. இதில் என்ன வருது? ஒரு வார்த்தை, காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு. எல்லாரும் காத்து கொள்ளலை. எல்லா திருச்சபையிலும் இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்து வந்து நமக்குள்ளே வந்து அவர் உலகத்தில் செய்த காரியத்தை விட பெரிய காரியத்தை செய்வார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறாங்களா? பண்ணல. அதனால காத்திருக்கலை. நீங்கள் போய் என்ன செய்ய போகிறீங்க? காத்து இருக்க போறீங்க. காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு டெக்கோமாகி, அதான் காத்து கொண்டிருக்கிறவர்கள். இந்த காத்து கொண்டிருக்கிறவர்களுக்குங்கிற வசனத்தை 2 கொரிந்தியர் 6:16 அதே வார்த்தை வருது. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி. நம்ம உடல்ல வந்து என்ன இருக்குன்னு சொன்னேன், எல்லாம் இருக்குது. உலாவதுக்கு இடம் இருக்கா? இப்படி நிற்கிறது கூட இடம் இல்லை. அவர் நம்ம ஸ்பிரிட்ல என்ன செய்வார்? வந்தோடனே பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாம் ஏவோடு வாக் பண்ண தேவன் வெயில் நிறைந்த நமது காலத்தில் நம்மோடு கூட நம்முடைய ஆவியில் நம்மோடு நடை போடுவார். காத்து கொண்டிருக்கிறவர்கள் அப்படிங்கிற வேர்டு அபக்டெக்கோமஹி அப்படின்னு கிரேக்கத்தில் இருக்கு. இதே வார்த்தை வேற எங்கேயாவது இருக்கா? அபக்டெக்கோமஹி, காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அப்படின்னு சொல்லி தேடினேன். அப்போ நான் கண்டுபிடிச்சது ரோமர் 8:19. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. காத்து கொண்டிருக்கிறது.
அந்த காத்து கொண்டிருக்கிறது தான் ரோமர் 9:28 காத்து கொண்டிருக்கிறது வருது. அபக்தோ மகி இன் கிரேக்கம். ஸோ அவர் ரட்சிப்பு அருள வரல, நம்ம அற்புதங்களை செய்ய வைக்க வராரு. அதனால நம்ம ஆயத்தப்படுவோம். ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.